திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய மந்திரத்தை அற்புதமாக கூறி அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு, அடியார் பெருமக்களே, இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருப்பராய்த்துறை என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய காவிரியினுடைய தென்கரை தலம் இந்த திருத்தலம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து குளித்தலை செல்லுகின்ற வழியிலே, பேருந்து வழியிலே உள்ளது திருப்பராய்த்துறை. இந்த திருத்தலம் இந்திரன், குபேரன், சப்த ரிஷிகள் இவர்களாலே வழிபடப்பட்டது. அகண்ட காவேரி துறையிலே உள்ளது. என அப்பர் சுவாமிகள் பறக்கு நீர் பொன்னி மண்ணு பராய்த்துறை என்று அருளுகிறார்கள். இறைவன் பெயர் பராய்த்துறை நாதர், தேவியாருடைய பெயர் மயிலம்மையார், தீர்த்தம் காவிரி தீர்த்தம், விருட்சம் பராய். விருட்சத்தினாலே பராய் என்பது ஒரு விருட்சம், அதனால தான் இது தலத்துக்கு பெயராயிற்று. திருச்சி ஈரோடு ரயில் பாதையிலும் இந்த ரயில் நிலையம் உள்ளது திருப்பராய்த்துறை. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இப்பொழுது திருப்பராய்த்துறை சொல்ல வேண்டும். திருப்பராய்த்துறையில் 135வது பதிகம், 135 பதிகம், பாடல் 4வது பாடல். தோலும் தம்மரையாடை சுடர்விடு, தோலும் தம்மரையாடை சுடர் வீடு நூலும் ரமணி மார்பினர் பால் நெய் பயின்றாடு பராய்த்துறை, பாலு நெய் பயின்றாடு பராய்த்துறை ஆல நீழல் அடிகளே, ஆல நீழல் அடிகளே. திருச்சிற்றம்பலம். திருப்பராய்த்துறையிலே ஆலமரத்தினுடைய நிழலிலே எழுந்தருளியர். அப்படிப்பட்ட சிவபெருமான் எதையெல்லாம் விரும்புகிறார் பாருங்க. ஆனைந்தும் ஆடுவான் இல்லையா, ஆண் அஞ்சு பால் நெய் முதலியவற்றோடு விரும்பி ஆடக்கூடிய இறைவர். இடையில என்ன ஆடை உடுத்திருக்காரு? புலித்தோலை உடுத்தியிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்றார். புலித்தோலை தம் இடையிலே ஆடையாக உடுத்த ஒளி பொருந்திய பூநூல் அணிந்த மார்பினை உடையவன். பூநூல் பிரகாசமாக இருக்க, ஒளி பொருந்தி, அதான் ஒளி பொருந்திய பூநூல்ன்றார். அவர் நூலும் சுடர் விடு நூல் என்கிறார் பாருங்க. சுடர் விடு நூல், அதுதான் பூநூல். தோல் புலித்தோல். திருச்சிற்றம்பலம்.
எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பராய்த்துறை என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.